விதத்தில் சொல்லிடாதீங்க. உங்களெல்லாம் சரியில்லை மாதிரி தோணும். அதான் நீங்களே சொல்லி நீங்கள், அதாவது கோசிப் அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த கரஸ்பாண்டிங் ஆள்கிட்ட போய் நீங்கள் சொல்லணும். அவங்க இல்லாமல் இன்னொரு சொன்னீங்கன்னா அது பெருது விமர்சிக்கிறது, கோழி சொல்கிறது அர்த்தம். அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா, அத்தை தப்பு செஞ்சாங்க, நீங்கள் அத்தைகிட்டே கேளுங்க, முடிஞ்சு போச்சு. அதே இடத்துல சொல்லி ஷேர் பண்ணி அவங்க கற்றுக்கிட்டு நீங்களும் கற்று ஆவி ரெண்டு பேரும் ஆவி உருவம் மட்டும் கெடுக்கிறது தேவையில்லை. மரபோ சரியில்லை, மரமண்டே கூட சொல்லுங்கள். அது போய் மகன்கிட்ட சொல்லிட்டு மகன்கிட்ட சொல்லிட்டு அதை சின்ன விஷயத்தை பெருசாக சஸ்டைன் மாதிரி பண்ணி டபுள் பண்ணி இழுத்துட்டு அப்புறம் அந்த போதுக்கு ஆவி உருவப்பட அந்த போகிற மாதிரி ஆகிடும். கோசிப் அப்படின்றது தயவுசெய்து யார்கிட்ட பேசாதீங்க. வெளியாள்கிட்ட பேசாமல் அந்த சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட செய்யுங்க. பேசி நீங்கள் அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். கத்திரவசம் சோத்திரம் உண்டாத 3ஆம் பாயிண்ட் தான் எக்காந்து கோழி சொல்கிறது, பிறரை பற்றி சொல்கிறத நாம் தவிர்க்க வேண்டும். இது ஆவி ஒருமைப்பாட்டை கெடுக்கக்கூடிய ஒரு குணமாகும். 4ஆவது பாயிண்ட் கத்திரவசம் சோத்திரம்